ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தை அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ண முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பதாக திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக வெளியானதால் மிகப்பெரிய இழப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. தயாரிப்பாளர்கள் கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டில் படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி படம் டிலே ஆனதால் வித் ஓடிடி ரைட்ஸ் கூட திரும்ப அந்த நிறுவனம் கொடுத்துட்டாங்க. தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு படமுமே வெற்றியை கொடுக்கல. ஸோ தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு படம் இதுதான். இந்த வாரமே படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடச்சி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே படம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் கோடிக்கணக்கில் லாபத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி லீக் ஆனதால் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் படம் எதில் வெளியாகும், ஓடிடியில் வெளியாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு 100% படம் தியேட்டரில் தான் வெளியாகும். இந்த வாரம் திங்கள் அல்லது செவ்வாய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த வெள்ளிக்கிழமையோ அல்லது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே படம் ரிலீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது டேமேஜ் குறையும். ஏன்னா ஜெனியூனான தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்காங்க. பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரமே ரிலீஸ் ஆச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிரும்.